ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, யானையும் எறும்பும் சிறுவர் நீதி கதை. ஒரு ஊரில் ஒரு திமிரு பிடிச்ச யானை வந்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கிறதால ரொம்ப திமிராக இருப்பாங்க. அந்த யானை எப்பவும் மற்ற மிருகங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அந்த யானையை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் ஓடி போயிடுவாங்க. அந்த காட்டில் ஒரு எறும்பு கூட்டமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த எறும்புங்க எப்பயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க எப்பவும் தங்களோட உணவை சேமித்து வைக்கிற வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த எறும்புங்க செய்கிற வேலையை அந்த யானை பார்த்துச்சு. பக்கத்தில் இருக்கிற குளத்துல போய் தண்ணியை தன்னோட துதிக்கையால் எடுத்துகிட்டு வந்து அந்த எறும்புங்க மேலே அடித்தாங்க. அந்த எறும்புங்க தங்களோட சாப்பாடெல்லாம் தண்ணியில் நனைஞ்சிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தொடர்ந்து அந்த எறும்புங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த யானை. ஒரு நாள் ரொம்ப கோபமான ஒரு எறும்பு தன்னோட தாத்தா கிட்ட போய் நடந்ததை சொன்னாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், ரௌத்திரம் பழகு அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சின்ன எறும்பு அந்த யானை இருக்கிற இடத்துக்கு தேடி போச்சு. யானை அங்கே தூங்கிட்டு இருந்துச்சு. அதோட துதிக்கைக்குள்ளே போன அந்த எறும்பு மெதுவாக கடிக்க ஆரம்பிச்சுது. வலி தாங்காத யானை யார் என்னோட துதிக்கைக்குள்ளே கடிக்கிறதுன்னு கேட்டு அலறிச்சு. எங்களை சின்ன விலங்குகள் தானே நீ எங்கள் மேலே தண்ணி ஊற்றி விளையாண்ட, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லுது அந்த எறும்பு. கடிக்காத அப்படின்னு சொல்லி வலி தாங்க முடியாமல் அந்த யானை சொல்லுச்சு. துதிக்கைக்குள்ளே இருந்து அந்த எறும்பு வெளியே வந்துச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என்னால் உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு யானை. குழந்தைகளா, நாம் பலசாலியாக இருந்தால் அடுத்தவங்களை தொல்லை பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பலம் குறைவாக இருந்தாலும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. இதுதான் இந்த கதையோட நீதி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.